ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் அரகண்ட் ஐடல் ட்ரைனர் பார்ட் 8. வைன் வந்து இப்போ 4 டேஸில் இங்கே நடக்கக்கூடிய ஃபைனல் காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க தன்னோட டென்த்தில். மினி இப்போ ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் எலிமினேட் ஆகி இந்தியா கிளம்பியிருப்பாங்களா. ஸோ துணைக்க கூட ஆள் இல்லை. வைனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபுல் டென்ட்லேயுமே இப்போ 4 பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஸோ இப்போ டென்த்தில் இருக்க வேணாம், இந்த 4 டேஸ் எங்கள் கூட தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வுட் ஹவுஸ்லேயே 47 இந்த 4 பொண்ணுங்களுக்கும் தனித்தனியாக ரூம் கொடுத்து தங்க வச்சுருக்காங்க. வைனுக்கு சுத்தமாக பிடிக்கலை அங்கே போகிறதுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வுட் ஹவுஸ்க்கு டென்ட்லேருந்து தங்களோட லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ வைன் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாத் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 ஹவர்ஸ் லேட்டர் நைட்டு டின்னருக்கு வைன் இப்போ தன்னோட லக்கேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டு வுட் ஹவுஸில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்லான்னு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வுட் ஹவுஸில் தனக்குன்னு கொடுத்த ரூமில் வைன் தன்னோட லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு கேன்டீனுக்கு போய் தன்னோட டின்னரை முடிச்சுட்டு அமைதியாக இப்போ தன்னோட ரூமில் வந்து படுத்துட்டாங்க. இங்கே வந்திருக்கும்போது பாட்டிமா எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அந்த ரூமில் தான் வைன் இப்போ இருக்காங்க. வைன் சரியாக தூங்க முடியாமல் சைடில் இருக்க விண்டோஸ் கிட்ட இருக்கக்கூடிய பெட்டில் அமைதியாக உட்காந்து அந்த நைட் வியூவை பார்த்துட்ருக்காங்க. தூரத்தில் தெரியக்கூடிய அந்த சிட்டி லைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு அந்த லைட்டிங் அப்படியே கிளிட்டர் ஆகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டோர் நாக் பண்ணிக்கிட்டு ஜங்குக் இப்போ உள்ளே வர்றாங்க. வைன் உள்பக்கமாக லாக் பண்ணலை. ஸோ வைன் டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. ஜங்குக் அப்போ ஒரு ஃபுல் ட்ரே நிறையா ஃப்ரூட்ஸ் கொண்டுட்டு வந்து அப்படியே சைடில் வைக்கிறாங்க. வைன் அதை பார்த்துட்டு, மிஸ்டர் ஜியான், எனக்கு ஃப்ரூட்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சாப்பிட இல்லை வைனா, இன்னும் 3 டேஸ்க்கு நீ ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ டயர்டாகும் சீக்கிரம். அதனால தான் இந்த பாரு ஜூஸர் கூட கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸை ஜூஸரில் போட்டு ஜூஸ் குடிச்சிக்கோ, இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸாக கூட சாப்பிட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனர்ஜி சேவ் பண்ணிக்கணும். ஜூஸாக குடிக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் ஜங்குக்கே குறுக்குறுன்னு பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேசணும் வைன் உனக்கிட்ட, பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் வந்து ஜங்குக்கை இப்போ 1 மந்த்தாக நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் வைன்கிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாங்க, ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. வைனப்போ தன்னோட சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே, நான் நீட்டாக தான் சார் சாரீ வியர் பண்ணியிருக்கேன். எனக்கிட்ட இந்த மாதிரி லைட்டான சாரீஸ் தான் இருக்குது. நான் வச்சுருக்க அமௌண்ட்டில் போய் ஷாப்பிங்லாம் பண்ணால் எனக்கு திடீர்னு செலவுக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுறது? அதனால தான் என் பாட்டி கொடுத்த ட்ரெஸ்ஸே வேர் பண்ணிக்கிறேன். ட்ரெஸ்ஸை பற்றி பேச வந்தீங்கன்னா ஐம் சாரி, நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ரொம்ப பாவமாக இருக்குது ஜங்குக்கு. இல்லை வைன், ஐம் சாரி, நான் ட்ரெஸ்ஸை பற்றி பேச வரலை. ஆனால் நான் உன்னை கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. சாரி கேட்டுட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்படியே ஜங்குக்கை நிமிர்ந்து பார்த்துட்டு, இப்போ பரவாயில்ல சார், நீங்கள் யாரோ நான் யாரோ, ஏதோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இட்ஸ் ஓகே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் ரூமை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏன்னா ஜங்குக்கோட ப்ரைவேட் ஐடியில் ஹைட் பண்ணி வச்சுருக்க கேலரியை பார்த்துருப்பாங்க மினியோட ஹெல்ப்பால். ஸோ எந்த மாதிரியான ஸ்டில்ஸ் எல்லாம் அப்படியே ஜங்குக் எடிட் பண்ணி வச்சுருக்காங்க வைன் கூட சேர்ந்து அப்படின்னு வைனுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ரூமில் ஜங்குக் உள்ளே வந்து நிற்கிறது வைனுக்கு உண்மையிலேயே பயமாக இருக்குது. அதனால தான் ரூமை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. ஜங்குக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் வைன்கிட்ட ஜங்குக் அப்படியே கிட்டே போகிறாங்க. வைன் அப்படியே மெதுவாக 2 ஸ்டெப் பேக்கில் போய் நின்றுக்கிட்டாங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி இருக்குது. வைன் ப்ளீஸ் கூல், பதட்டப்படாத, உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், ஐம் சாரி. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப ஹார்டான ஆள் கிடையாது. உண்மையிலே ஜென்டில்மேன் தான். என்னோட வேலைன்னு வந்தால் நான் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, மூஞ்சியை பாரு மூஞ்சியா, ஜென்டில்மேன் தான் ஒரு பேர் தெரியாத வெளிநாட்டு பொண்ணு கூட அப்படி இப்படி இருக்கிற மாதிரி கிராஃபிக்ஸில் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி வைப்பானா, மூஞ்சியும் மொகரக்கட்டையும்,
நல்லா வந்து பேசுகிறான் என்கிட்ட அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, ஆனால் முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு, சரிங்க சார், இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ரீசன் என்ன அப்படின்னா, ஒயினோட பார்வைக்கு ஜங்குக் பொல்லாத ஆள். எல்லாத்துக்கும் மேலே தன்னோட பர்மிஷனே இல்லாமல் தன்னோட ஃபோட்டோஸை தப்பாக அவங்க கூட ஒன்றா இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுருக்காங்களா. ஸோ ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல ஒயினுக்கு. ஜங்குக் அப்போ ஒயினை பார்த்து, இங்கே பாரு பேபி, வெளியில் போயிடுறேன், ஆனால் உனக்கிட்ட ஒன்று சொல்லணும். ஓ கரெக்டு, இப்படி சொல்லனா உனக்கு புரியும். உன்னோட பாட்டிமாவுக்கு நீ ஃபேம் ஆகணும்னு தானே ஆசை. நீ இந்த காம்படிஷனில் ஜெயித்தாலும் தோத்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னைய ஃபேமஸ் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பயமாக இருக்குது ஒயினுக்கு. தன்னோட சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் எந்த ஹெல்ப் எனக்கு பண்ண வேண்டாம், எனக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள், நான் வந்து உங்களோட ஃபேமஸ்க்கு விரும்பலை. எனக்கு ஃபேமஸ்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு எந்த ஃபேமஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இல்லை பேபி, நான் அப்படி சொல்ல வரல. அதாவது நீ கஷ்டப்பட்டு உடம்ப வருத்தி டான்ஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகிறது ஓகே தான். இன்கேஸ் நீ ஃபேமஸ் ஆகலை அப்படின்னா என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. என்னோடய ஃபேம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், என்னோடய ஒய்ஃபுங்கிற அந்த அடையாளத்தில். ஸோ நீ ஹாப்பியாக இருப்ப. நீ ஃபேமஸ் ஆனால் உன் பாட்டிமாவும் ஹாப்பியாக இருப்பாங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. முடியாது, மன்னிச்சுக்கோங்க, என்னால் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. எனக்கு ஜோன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இந்தியாவில், அவரை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு உண்மையிலே உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. இங்கே பாரு, அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உனக்கிட்ட கொஞ்சம் நான் ஹர்ட்ஃபுல்லாக நடந்திருக்கேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே எனக்கு எது தெரியும். அதுக்கெல்லாம் நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி பேபி. உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணதில்லை. அதாவது உன்னோட ஃபோட்டோஸ் வருதான்னு பார்க்குறதுக்கு தினம் உன்னோட ஐடி நம்பரை டைப் பண்ணி உன் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து டவுன்லோட்லாம் பண்ணியிருக்கேன் பேபி. அந்த மாதிரி உன் மேலே எனக்கு ஒரு விருப்பம். கொஞ்ச நாளில் நீ கொஞ்சம் கிளாமராலாம் ஃபோட்டோ போட்டியா, அதனால் நீ கெட்ட பொண்ணுன்னு எனக்கு தோணிடுச்சு. எனக்கு பிடிச்ச பொண்ணு அந்த மாதிரி ஃபோட்டோ போடுறது பிடிக்கல. அந்த டைமில் தான் நான் உன்னைய வீடியோவில் பார்த்து நான் தான் உன்னைய அந்த டான்ஸ்க்கு செலக்ட் பண்ணேன். இங்கே வந்தால் நீ எந்த மாதிரி பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீ ஃபஸ்ட்டு டேவே ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்த. நான் உனக்கு புடவை கட்ட தெரியாமல் இந்த மாதிரி தான் நீ எப்போதுமே ட்ரெஸ் பண்ணுற போலன்னு நினச்சிக்கிட்டேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சது எல்லாமே எனக்கு. நீ நல்ல பொண்ணுடி, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். ஐம் சாரி. ஆனால் உண்மையிலே நான் அந்த மாதிரி கிடையாது, நான் நல்லவன். உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன் பேபி. என்னை பிடிக்கலன்னு சொல்லாத, நீ இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன். ஐ லவ் யூ பேபி. ப்ளீஸ் என்னோடய லவ்வை நீ ஏற்றுக்கணும், என்னை மேரேஜ் பண்ணிக்கணும், உன் கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை நான் லீட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வாயினப்போ ஜங்குக்கு குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ஐயோ என்னையா இவன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு வேற தொந்தரவுப்படுத்த நினைப்பான் போலையே, முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, மயூர் இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நீங்கள் சொல்லியிருக்கீங்க முன்னாடி, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்னை ப்ராங்க் எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இல்லை டார்லிங், இல்லை, சத்தியமாக நான் உன்னை ப்ராங்க்லாம் பண்ணலை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி, உன்னை மறக்க முடியல என்னால். நான் மயூரியை என்கேஜ்மெண்ட் பண்ணது உண்மைதான், ஆனால் எந்த ஃபீலிங்ஸ்லையும் கிடையாது. எந்த பொண்ணையும் இந்த சமயத்தில் நான் விரும்பலை, அதனால என் மம்மி டாடி சொல்கிறாங்கன்னு மயூரி கூட என்கேஜ்மெண்ட் முடிச்சுக்கிட்டேன். நாளாக எனக்கு உன்னைய பிடிச்சிருந்ததுடி, இப்போ லவ் பண்ணுறேன், டீப் ஹார்ட்டில் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்னை விட முடியாது என்னால். நான் மயூரிக்கிட்ட சொல்லி என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவேன், ஆனால் நீ எனக்கு வேணும், ஐ லவ் யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வைனப்போ ஜங்குக்கை பார்த்து, உண்மையிலே நீங்கள் என்னை விரும்புனீங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வரும்னா அது ஐ ஹேட் யூ தான். நீங்கள் எனக்கு வேண்டாம், நீங்கள் என்னை உண்மையிலே காயப்படுத்தியிருக்கீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உண்மையிலே உங்கள்
ப்ரெசன்ஸே நான் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். ஹார்ட்டே நொறுங்கி போன மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஆனால் போக முடியலை அந்த இடத்த விட்டு. எதை பற்றியுமே யோசிக்காமல் ஜங்குக் கிடுகிடுன்னு வந்து ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. முடியாது முடியாது, என்னால் உன்னை விட முடியாது. எங்கே பாரு, எனக்கு ஒரு 1 month டைம் கொடு. நான் எந்த அளவுக்கு உன் மேலே லவ்வாக இருக்கேன்னு நான் உனக்கு புரிய வச்சுட்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு நீ வேணும் ப்ளீஸ் அப்படின்னு ஒயினை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறாங்க ஜங்குக். ஒயினை அப்போ ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு பயமாக இருக்குது உங்களை பார்த்தாவே. நான் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணெல்லாம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் குறும்பு பேசிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு தெரியுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை, சரியான டம்மி பீஸு. நீங்கள் பெரிய ஆள், எனக்கு நல்லா தெரியுது. என் பாடி மேலே உங்களுக்கு ஆசை இருக்குது. உங்களுக்கு என் கூட ஒன்றா இருக்க ஆசை, கரெக்டாக? அதுக்கு தானே இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட ஏமாற்றி பேசுகிறீங்க. உங்களோட இன்னும் நடந்துடுச்சுன்னா என்னை நீங்கள் தூக்கி போட்டுடுவீங்க, எனக்கு தெரியும். நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். உண்மையிலே நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு பொண்ணை பற்றி முழுசாக தெரியாமல் அவளோட ட்ரெஸ் சென்ஸை வச்சு அவளை நீங்கள் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற ஆளை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். மேரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்க பர்சன்னு தெரிஞ்சதுன்னா நான் டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு வேண்டாம். உண்மையிலேயே என்னைய நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா என் இடத்த விட்டு வெளியில் போங்க, இந்த ரூம்குள்ளே வராதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அவ்வளோதான். ஜங்குக்கு 1 minute கூட அங்கே நிற்கலை. அப்படியே ஒயினை விட்டு பேக்லேயே நடந்து வந்துட்டு ஒயினை பார்த்து சொல்கிறாங்க, உன்னோட நெக்கில் தாலின்னு ஒன்று ஏறினா அது என்னோடய கையால் தான், இல்லை உன்னைய போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க ஜங்குக். ஒயினுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ என்ன பேசுகிறான் அந்த ஆள், ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலை, கடவுளே என் பாட்டிக்காரியை கொல்லணும். என்னைய பல ஆங்கிள் இருந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டதே அவன் தான். இவன் மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்கான்னு தெரியலையே. ஐயோ இப்போ ஊருக்குள்ளே நடமாடவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பதட்டப்படுறாங்க ஒயின். இந்த மாதிரி ஒரு 2 days பாஸ் ஆகுது. டுமாரோ ஃபைனல் காம்படிஷன். ஸோ ஒயின் ரொம்பவே தீவிரமாக தன்னோட ப்ராக்டிஸை பண்ணிகிட்ருக்காங்க ப்ராக்டிஸ் ரூம்லேருந்து. அந்த டைமில் ஜங்குக் வந்து அப்படியே சைடில் உட்காந்து ஒயினோட மொமெண்ட்ஸை தான் அப்படியே ஆசையாக பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் பக்கத்தில் இருக்கும்போது ஒயினுக்கு உண்மையிலே ஸ்டெப்ஸ் எல்லாம் போட முடியல. அப்படியே மனசுக்குள்ளே இன்விசிபிளாக இருக்கான் இந்த ஆள் இன்விசிபிளாக இங்கே உட்காந்துட்ருக்கான், இங்கே யாரும் இல்லை அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே ஜங்குக்கே அசந்து போகிற அளவுக்கு ரொம்ப நளினமான ஸ்டெப்ஸை போட்டுட்ருக்காங்க ஒயின். அப்போ ஜங்குக் ஒயினை பார்த்து ஒயின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒயின் கிடுகிடுன்னு ஜங்குக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. மாயா, ஹன்ஷு, மோமோ 3 பேரும் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் மிரர் வழியாக ஜங்குக் ஒயின் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்பட்டமாக தெரியுது அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஜங்குக்கு ஒயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. அப்போ ஜங்குக் ஒயினை பார்த்து ஒரு பாட்டு பாடுறி எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு தானே சார் நான் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ த்ரோட்டு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். கட்ட குரலில் பாடினா கூட பரவாயில்லடி பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக் என்னைக்கு ஒயினோட ரூமில் போய் பேசினாங்களோ அன்னையிலேருந்து இந்த 2 days-ஆக ஒயின் பயங்கரமாக ஜங்குக்கை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒயின்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஜங்குக் வந்து இப்போ உட்காந்து ஒயின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் செத்த நேரம் அமைதியாக இருந்துட்டு ஓகே நான் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பாடணுமா? நான் பாட்டு உனக்கு இருக்குடி, உனக்கு இரு அப்படின்னு ஒயின் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்றை பொய்கையாடியவள். ஏய் நிறுத்து, போதும். புரியாத எதையோ பாடிக்கிட்டு என்னடி இது அப்படின்னு கோபம் வருது ஜங்குக்கு. ஒயின் அப்போ நக்கலாக ஜங்குக்கை பார்த்துட்டு தமிழ் ரொம்ப டிஃபிகல்ட் சார், நீங்கள் தமிழ் என்னமோ கற்றுக்குறீங்க, ஆனால் எங்களுக்கே சில வேர்ட்ஸ் எல்லாம் புரியாது. அப்படி இருக்கும்போது பாடுனா
பாடுறேன் போதுங்கிறீங்க, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ கடவுளே, செத்த நேரத்தில் படித்த தமிழையும் மறந்துருப்பேன் போல். தொலையட்டும், போய் டான்ஸ் பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஒயின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ ஹேயா தன்னோட சேரில் சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே ஒயினோட ஸ்டெப்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. ஒயினோட ஹவர் கிளாஸ் பாடி ஷேப்க்கு ஒயின் டான்ஸ் பண்ணி அப்படியே ஸ்வெட் ஆகுது பாடியே. அப்படியே டெம்ட் ஆகி ஒயினையே தான் ஜங்குக்கு அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. மாயா, ஹன்ஷு, மோமோ 3 பேரும் அப்படியே தங்களோட ஐஸை காட்டிண்டு, பாருங்கடி, கண்டிப்பாக கப்பை தூக்கி இந்த பொண்ணுக்கிட்ட தான் கொடுக்க போகிறாங்க, தெரிஞ்சு போச்சு. ஜங்குக்கு இந்த பொண்ணு மேலே ஆசன் தான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே காதல் பொங்கி வழியுது அவரோட ஐஸில். ஒரு நாளும் நம்மளுக்கு கிடைக்காத ஜங்குக்கு இந்த ஒயினுக்கு கிடைக்கக்கூடாது. பார்த்துக்கலாம், இன்றைக்கி நைட் டேபிளுக்கு ஒரு வழியை கட்டி விடுவோம் அப்படின்னு 3 பொண்ணுங்களும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ப்ராக்டிஸ் முடிச்சு ஒயினுமே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க படுக்கிறதுக்காக. ஜங்குக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ரீசன், ஜங்குக் ஒயின் எப்படியும் ஜெயிச்சிடணும்னு இப்போ நினைக்கிறாங்க. அதனால் பதட்டப்படுறாங்க. ஜங்குக்கு தூக்கமும் வரலை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க சைடில் இருக்க பால்கனியில். அப்போ ஜின், சுகா 2 பேரும் ஜங்குக்கிட்ட ஏ குக்கி தூங்கலையா, நாளைக்கு காம்படிஷன், நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் ஸ்டேஜில் இந்த 4 பொண்ணுங்களில் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த 1 வீக்குள்ளே எப்படியாவது அவங்கள ட்ரைன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, ஒயின் வின்னர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகா அப்போ ஜங்குக்கை பார்த்து, ஏய் என்னடா சொல்கிற நீ, அந்த பொண்ணை படுத்திருக்க, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ கொடுத்த அத்தனை ஹார்டான ஸ்டெப்ஸையும் போட்டு இந்த நிலமையில் நிற்கிறாள். உண்மையிலே அந்த பொண்ணு இந்த காம்படிஷனில் வின் பண்ணிவிடுவா. நாங்கள் அவளை தான் நினச்சிட்ருக்கோம், கண்டிப்பாக அவள் பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக பண்ணிவிடுவா அப்படின்னு. இப்போ என்ன இப்படி பேசிகிட்ருக்க, அந்த பொண்ணை எதுவும் விரும்புறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சுகா. ஜங்குக்கு அப்போ ஆமான்னு ஹெட்டை மூவ் பண்ணி காட்டுறாங்க. அப்போ ஜின்னும் சுகாவும் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, ரைட்டு, ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒன்றே பிடிக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று ஹன்ஷு, மாயா, மோமோ 3 பேரும் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. சொன்னேன்னா அந்த ஒயின் நம்ம ஜங்குக்கு மயக்கிட்டா. நம்மளுக்கு ஏஜ் 23+ ஆகுது, ஆனால் அந்த 19 ஏஜ் பொண்ணு அழகாக பேஸ் பண்ணிட்டா ஜங்குக்கை. அவள் மட்டும் இந்த காம்படிஷனில் வின் பண்ணால் கண்டிப்பாக ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிவிடுவா. ஏன்னா நாம் எலிமினேட் ஆகி போயிடுவோம், அவள் மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாள். இந்த 1 வீக் போதும் அவளுக்கு. ஜங்குக்கே அந்த பொண்ணை லவ் பண்ணுறதா இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாரு ஹயாங்ஸ் முன்னாடி. அப்போ இந்த 1 வீக்கில் அவள் கம்முன்னு கிடந்தாலும் ஜங்குக் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ண பார்ப்பாங்க அவள் கூட. அதுக்குள்ளே நாம் இந்த காம்படிஷனில் அவளை எலிமினேட் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த 3 பொண்ணுங்களும். இந்த டைமில் ஒயின் தன்னோட ரூமில் ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. அப்போ மோமோ ஜங்குக் பால்கனியில் நின்றுட்டுருக்கத அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஹலோ சார் அப்படின்னு சைடில் போய் ஆப்போசிட்டில் இருக்க பால்கனியில் நிற்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் சைடில் பால்கனிஸ் இருக்குது. ஸோ ஜங்குக்கு பக்கத்து ரூம் தான் மோமோவோட ரூம். ஸோ மோமோ பிளான் பண்ணி தூக்கம் வராமல் வெளியில் நிற்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிட்டு வெளியில் நிற்கிறாங்க. ஜங்குக் மோமோ லைட் போட்டுட்டு வெளியில் வந்ததை பார்த்துட்டு, மோமோ தூங்கலையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. சார் இங்கே தான் இருக்கீங்களா? எனக்கு தூக்கம் வரல சார், ஒயின் ஒரு விஷயத்த சொன்னால் எனக்கிட்ட பதட்டமாயிடுச்சு, அதை நினச்சிக்கிட்டே எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க மோமோ. ஜங்குக் அப்படியே ஷார்ப்பாகிறாங்க. என்ன விஷயம் சொன்னால் உனக்கிட்ட ஒயின் அப்படின்னு ரொம்ப சீரியஸ் வேஸில் கேட்குறாங்க. அது யாரோ அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிற பையனுக்கு இங்கே வரப்போகிறானா, நம்மளோட ஹயாங் லைன்ஸ்கிட்ட ஏதோ பர்மிஷன் கேட்டுட்டோம், என்னை நைட்டு பார்க்க போகிறாருன்னு டிக்கா ட்ரெஸ் பண்ணியில் உட்காந்துக்கிட்டு இருந்தா ரூம்குள்ளே. ஒரு பையன் அப்படி உள்ளே வரக்கூடாது, அதுதான் நான் யோசிச்சுட்ருந்தேன். நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மோமோ. கோபம் வந்துடுச்சு ஜங்குக்கு. ஏன்னா
ஒரு பையன் நைட் டைமில் எங்களோட செக்யூரிட்டியில் இருக்கிற பொண்ணை வந்து மீட் பண்ணுறதா? அதுக்கு எப்படி நாங்கள் அலோவ் பண்ணுவோம்? என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ மோமோ, என்னன்னு தெரியல சார், இல்லை எங்களை எதுவும் ப்ராங்க் பண்ணலான்னு தெரியல. சரி ஓகே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், மார்னிங் எனக்கு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு மோமோ உள்ளே ஓடி போயிட்டாங்க. அந்த டைமில் உள்ளே வந்த மோமோ தன்னோட தம் ஃபிங்கரை காட்டி, இப்போ போய் ஒயினோட ரூமில் நம்ம வெளியே காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மாயா தன்னோட ட்ரெஸ்ஸிங்கை ஒரு பாய்க்கு மாதிரி அப்படியே கெட்டப் பண்ணிக்கிட்டு தன்னோட லாங் ஹேரை அப்படியே ரோல் பண்ணி ஹை பன் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு ஹூடி எடுத்து மேலே வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹூடியாக ஹெட்டுக்கு கவர் பண்ணிக்கிட்டு இப்போ ஒயினோட ரூம்குள்ளே கிடுகிடுன்னு போயிட்டாங்க. ஒயின் நல்லாவே டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. ஒயினுக்கே தெரியாமல் ஒயினோட ரூமோட பேர்கீஸை மாயா முன்னாடியே எடுத்து வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு. ஸோ லாக் பண்ணியிருந்த ரூமை பேர்கீஸ் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு மாயா கரெக்டாக ஜன்னல் சைடு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு வேளை வந்தாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்களா எல்லோரும். ஸோ அப்படியே ஜன்னல்லேருந்து எகிரி குதிச்சு பேக் சைடாக ஓடி போய் ட்ரெஸ்ஸை அப்படியே கலட்டி சைடில் போட்டுட்டு நல்ல பிள்ளையாட்டம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க மாயா. இதுக்கு ஹன்ஷு மோமோ நல்ல ஜால்ரா. இவங்க நினச்சது போலையே மாயா அழகாக போய் விண்டோ கிட்ட நிற்கும்போது ஜங்குக்கு இருக்க நிலை கொள்ளாமல் யாராவது ஒயினை பார்க்க தான் வந்திருப்பாங்களோங்கிற ஒரு பதட்டத்தில் ஒயின் மேலே இருந்த ஆசையிலையும் ஜோன்குன்னு வந்துட்டானோங்கிற ஒரே எண்ணத்தோட எதை பற்றியும் யோசிக்காமல் கிடுகிடுன்னு ஒயினோட ரூமுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்லாவே ஒரு டிம் லைட்டில் ஒயின் தூங்கிட்டு இருப்பாங்களா. ஒயினோட ரூம் டோரை ஜங்குக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆகிக்கிச்சு. டக்குன்னு உள்ளே வந்ததும் மாயா டோரை தான் பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்களா, அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க விண்டோவுக்கு அந்த சைடு. ஜங்குக் உள்ளே வர்றதுக்கும் மாயா தன்னை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணி ஜங்குக் பார்த்ததுக்கப்புறம் விண்டோஸ்லேருந்து குதிச்சு வெளியில் ஓடுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஏய் ஏய் அப்படின்னு ஜங்குக் கத்திக்கிட்டே விண்டோஸ் கிட்டே போகிறாங்க. ஜங்குக் விண்டோ கிட்டே போகிறதுக்குள்ளே அப்படியே மாயா ஒரு புயல் வேகத்தில் அப்படியே உட்கார்ந்த ஜோரில் 2 ரோல் பண்ணி அப்படியே அந்த சைடு போய் குடுக்குடுன்னு ஓடி போயிட்டாங்க பேக் சைடு. ஜங்குக் அப்படியே கத்திட்டு விண்டோஸை வந்து எட்டி பார்க்குறாங்க. தூரத்தில் மாயா மாதிரியே ஹூடி போட்டுக்கிட்டு ஹன்ஷு ஒரு 10 ஸ்டெப் தள்ளி அப்படியே ஒரு புயல் வேகத்தில் ஓடிட்டுருக்காங்க. ஜங்குக்கோட பார்வையில் ஜன்னர்லேருந்து குதிச்சா எவ்வளோ தூரத்தில் ஓட முடியுமோ அந்த தூரத்துலேருந்து தான் ஹன்ஷு ஓடுறாங்களா. ஸோ ஜங்குக்கால் அங்கேருந்து குதிச்சு ஹன்ஷுவை பிடிக்க முடியாது, ஏன்னா இருட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஜங்குக் ஜம்ப் பண்ணலான்னு விண்டோஸ் கிட்ட ஹேண்ட்ஸை வைக்கும்போது ஒயின் ஜங்குக் ஷவுட் பண்ணதில் முழிச்சிருப்பாங்க. அப்படியே எழுந்து உட்காந்து அப்படியே கவனிக்கிறாங்க. விண்டோஸ் கிட்ட யாரோ நிற்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு அச்சோ யார் இது அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக் இப்போ ஜம்ப் பண்ண போனவங்க டக்குன்னு திரும்பிட்டாங்க ஒயினை பார்த்து. அவ்வளோதான், ஜம்ப் பண்ணலை, அப்படியே எகைன் ரூம்குள்ளேயே ஜம்ப் பண்ணி, ஏய் இவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும்போது எங்களோட பர்மிஷனே இல்லாமல் அதுவும் நைட் டைமில் அந்த ஜூனை எதுக்கிட்டு இங்கே கூப்பிட்ட, இந்தியாவிலேருந்து உன்னைய பார்க்குறதுக்கு இங்கேயே வர வச்சிட்டியா அப்படின்னு கத்துறாங்க. ஒயின் மேலே இருந்த அன்பில் ஒயின் தன்னை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் ஜங்குக் ஒயினை பார்த்து கத்துறாங்க. பதறி போயிட்டாங்க ஒயின். இங்கே பாருங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஜூனை நான் சரியாக பார்த்தது கூட கிடையாது, உண்மையிலே ஃபோனில் கூட பேசினதில்லை. நான் எதுக்காக அவர் இங்கே வர சொல்ல போகிறேன்? நான் இந்தியா போயிட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன். நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? என்னையா ஒவ்வொரு மாதிரி பழி போட்டு இப்போ இப்படியெல்லாம் என் மேலே பழி போட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒரு இருட்டான டைமிங்கில் ஒரு பையன் இதுக்கு ரூமுக்கு நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு இருந்த கோபத்தில் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க விண்டோலேருந்து குதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விரட்டி போகலாம் அப்படின்னு பார்த்தா இருட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒயின் தனக்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற கோபத்தில் கண்ணால் பார்த்தது என்ன பொய்யா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையும் புரிஞ்சிக்க முடியாத சூழலில் ஜங்குக் கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட போய் அப்படியே துரட்ட பிடிச்சிட்டாங்க.
நானும் உனக்கிட்ட கிளிப்பிள்ள மாதிரி எனக்கு உன்னைய பிடிச்சிருக்குன்னு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே சுற்றிக்கிட்டு தெரிகிறேன். ஆனால் என்னையை விட்டுவிட்டு எவனையோ ஒருத்தவனை இங்கே வர சொல்லி அவன் கூட நீ லப்பி டப்பியாக இருக்க பார்த்துருக்க. உனக்கு 19 வயசு தானடி ஆகுது. இந்த வயசில் இப்படி ஒரு கேவலமான ஆசையா உனக்கு? அசிங்கமாக இல்லையா உனக்கு அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்கு. ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஜங்குக்கு வைன். ஜங்குக்கு ஐசைட் இறப்பாயிடுச்சு. அப்படியே ஜங்கு கூட காலரை பிடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் தள்ளி விட்டுட்டாங்க வைன். உண்மையிலேயே ஜங்குக்கு இழுக்கிற அளவுக்கு வைனுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. கோபத்தில் இழுத்துட்டு வந்துட்டாங்க வைன். அப்படியே வெளியே தள்ளி விட்டுட்டாங்க ரூமுக்கு வெளியில். ஜங்குக் அப்படியே பவுன்ஸ் ஆகி போய் நிற்கிறாங்க. ஒயான் அப்படின்னு அதட்டுறாங்க. என்ன ஒயான்? நான் யாரையும் வர சொல்லலை. அப்படியே என் ரூம்குள்ளே வந்தாலும் என்னை இங்கேருந்து அனுப்பி விட்டுடுங்க. ரெண்டாவது என்னோட பர்சனலை தலையிடுறதுக்கு நீங்கள் யார்? என் புருஷனா? இல்லை. உங்களுக்கு என் மேலே ஏதாவது அலிகேஷன் போடணுன்னா ஹயாங் லைன்ஸை அப்புறம் தேங் ஜிமினை கூப்பிடுங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நான் கெட்ட பொண்ணுன்னு சொல்லி என்னை டிஸ்குவாலிஃபைட் பண்ணி இந்த இடத்த விட்டு அனுப்பிவிடுங்க. இங்கே இருக்க எனக்கு உண்மையிலே பிடிக்கலை. எனக்கு எந்த ஒரு கப்பையும் வின் பண்ணணுங்கிற ஆசையும் இல்லை. உங்களை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உங்களோட கேவலமான புத்தி. நைட்டு என் ரூம்குள்ளே வந்து என்ன பண்ணீங்க? என்னை என்ன பண்ண போகி ஏதோ சமாளிக்கிறதுக்காக ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு ஜங்குக்கோட ஐஸை பார்த்து கத்துறாங்க வைன். வைன் கொடுத்த ஷவுட்டில் 7 மெம்பர்ஸும் கிடுகிடுன்னு லைட் ஆன் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க ரூமில் இருந்து வெளியே வந்துட்டாங்க. பயங்கர அசிங்கம் ஜங்குக்கு. அங்கேருந்து எல்லோரும் வந்து வைன் என்னாச்சு, ஏன் ஷவுட் பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜேகோப் ஜங்குக்கோட ஃபேஸில் இருந்த அந்த கோல்ட்னஸை பார்த்துட்டு குக்கி எகெயின் வைன்கிட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அயாங் பேசாமல் இருங்க. வைன் உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. என்னத்துக்கு நான் உள்ளே போகணும்? எங்கே பாருங்க, இந்த ஆள் ஐடல்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் இந்த ஆள். இவர் என்னையா சந்தேகப்படுறாரு. இவர் யார் என்னை சந்தேகப்படுறதுக்கு? என்னோடய ஊரில் எனக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கார். அவரை தான் நான் போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கும்போது அவரை வந்து நான் என்னோடய ரூமுக்கு கூப்பிட்டதாகவும் அவர் கூட நான் ஒன்றா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரியும் இவர் கதை கட்டிக்கிட்டு இருக்கார் என்னைய. ப்ளீஸ் இவரை என்கிட்ட விடாதீங்க. இவரை கூட்டிகிட்டு போங்க. இந்த ஆள் ஒரு உமனைசர். ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ளே டோரை லாக் பண்ணி தூங்கிக்கிட்டு இருந்தா பேர்கீஸ் போட்டு இவர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவாரா? இந்த ஆளை பாரு, மூஞ்சியும் முகரக்கட்டையும். இந்த ஆளுக்கு நான் கேட்குறேன்னா என்கிட்ட வந்து கொஞ்ச நாளாக லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. இவர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இவர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். இல்லை என்னை இங்கேருந்து அனுப்பி விட்டுடுங்க. எனக்கு கப்பே வேண்டாம், உங்களோட எந்த கிஃப்ட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு பெரிய அசிங்கமாக இருக்குது. 47 மெம்பர்ஸும் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, இங்கே பாரு, உனக்கே யோஜனை இல்லையா? யாரா இங்கே வரப்போகிறது? முட்டாள். கொஞ்சமாவது சென்ஸுன்னு ஒன்று இருந்தான்னு யோசிக்கணும். இவ்வளோ பெரிய செக்யூரிட்டிஸ்க்கு நடுக்குள்ளே நம்மளோட வுட் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வுட் ஹவுஸ்க்குள்ளே எங்களோட அனுமதி இல்லாமல் உள்ளேயே வர முடியாது. நம்மளோட 7 மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் இங்கே தங்கியிருக்க இந்த 4 கேர்ள்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளேருந்து உள்ளே போகவும் முடியாது, வெளியில் வரவும் முடியாது. அப்படி இருக்கும்போது வைனோட ரூம்குள்ளே ஒரு ஆள் வந்து இங்கேருந்து தப்பி குதித்து வெளியில் போனாரா? அப்படி தானே அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கனே. அந்த பொண்ணு பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. ஒருத்தவங்கள ட்ரெஸ்ஸிங்கை வச்சு தப்பாக நினைக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதையும் மீறி அவளை ரொம்ப நீ படுத்தின. அவளை நீ உண்மையிலே லவ் பண்ணுற அப்படின்னா அவளை நீ சந்தேகப்படக்கூடாது. யாரை சொன்னாலும் சந்தேகப்படக்கூடாது. எதுக்காக சந்தேகப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம். அசிங்கமாக இருக்குது ஜங்குக்கு. எதுவுமே பேச முடியல. தூக்கம் வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஹன்ஷு, மோமோ, மாயா 3 பேரும் ஹன்ஷுவோட ரூமில் உட்காந்துக்கிட்டு பலமாக சிரிச்சிட்ருக்காங்க. நேரம் அந்த வைன் நல்லா மிஸ்டர் ஜியான் கிட்ட குத்து வாங்கிட்டு ஊருக்கு ஓடி போயிடுவான் நாளைக்கு. நம்ம 3 பேரில் ஒருத்தி தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வைன் ஒரு பியூட்டிஃபுல்லான
ஷார்ட்ஸ் போட்டு அழகான க்ராப் டாப் போட்டு தன்னோட லாங் ஹேரை அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் போட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க சைடில். ஒரு ஃபோக் சாங்க்கு தான் இப்போ டான்ஸ் பண்ண போகிறாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. 4 பொண்ணுங்களும் டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க அந்த ஹாலில். இப்படியே பிரேக் டைம் முடியுது. நெக்ஸ்ட்டு சிங்கிங் காம்படிஷன். வைன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பாடி முடிக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற பொண்ணுங்களும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ ஃபைனல் வந்துடுச்சு. இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். ஈவினிங் 5 o'clock போல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். 4 பொண்ணுங்களும் அப்படியே ஈகராக காத்துக்கிட்டு இருக்காங்க. வைனுக்கு ஆர்வம் இருந்தாலும் ஜெயிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. 7 மெம்பர்ஸும் அவங்கவுங்களோட மார்க்கை அப்படியே மெர்ஜ் பண்ணி இப்போ ஜிமின் எழுந்து நின்று, ஹை கேர்ள்ஸ், நீங்கள் 4 பேருமே வின்னர் தான். அதில் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணணும். நீங்கள் 70 கேர்ள்ஸில் 4 பேர் செலக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நீங்கள் 4 பேருமே வின்னர்ஸ் தான். இருந்தாலும் ஒரு பொண்ணை தானே நாங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த காம்படிஷனோட வின்னராக நாங்கள் லீ வைனை செலக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. OT7 இருக்க மற்ற 6 மெம்பர்ஸ் அப்புறம் 3 பொண்ணுங்க எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஒரு நிறைஞ்ச பார்வையோட வைனை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. வைனுக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. இன்னும் 1 வீக் இங்கே தங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவும் பேசலை. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களுக்கும் தாங்க முடியலை கடுப்பு. ஆனால் வைனை இனி ஒன்றும் பண்ண முடியாது. ரீசன், இப்போவே ட்ராலியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஏன்னா ரெடியாக 4 பேருமே ட்ராலியை பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. 1 ஹவரில் இங்கேருந்து கிளம்பணும். ஸோ வைனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக எழுந்து வைனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அவங்கவுங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. வைன் யாருமே இல்லாமல் இப்போ சிங்கிளாக வைன் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்க போகிறாங்க. இங்கே தான் இந்த 1 வீக்கும் ப்ராக்டிஸ் நடக்கும். இந்த 1 வீக் முடிகிற சண்டே அன்னைக்கு இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜில் விமின் குக் அப்புறம் ஹயாங் லைன்ஸ் 7 பேர் கூடயும் ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டாக பண்ணக்கூடிய OT7 கூட நடக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தான் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இதுக்காக தான் இந்த 70 கேர்ள்ஸும் ஆசைப்பட்டு இங்கே வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தவங்களாக வைன் இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்படியே இந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. ஜங்கு கிட்ட வைன் பேசுகிறதில்ல. ஆனால் ஜங்கு வைன் கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணி அசந்து போயிட்டாங்க. நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் OT7 7 மெம்பர் கூட சாப்பிடும்போது தான் வைன் நார்மலாக ஜங்குக்கிட்ட எதுவும் கேட்டால் பதில் சொல்லுவாங்க. மற்ற நேரத்தில் ஜங்குக்கை நல்லா அவாய்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இந்த 1 வீக்கும் பாஸ் ஆகிடுச்சு. வைன் இப்போ மேக்கப் ரூமில் உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. வைனோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வைனை அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைன் நல்லாவே அழகழகான கிளிட்டர்ஸ் ஒர்க் பண்ண லெதர் ஜாக்கெட் போட்டு அதுக்கு பேராக பிளாக் கலர் டிஷர்ட்டும் டைட்ஸ் பேண்ட்டும் போட்டுட்டு தன்னோட லாங் ஹேரை ரெட்டை ஜடையாக போட்டு அந்த ஹேருக்கு நிறையா கிளிட்டர்ஸில் அசசரிஸில் ரெடி பண்ண அழகழகான ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டார்க்கான லிப்ஸ்டிக்கில் லைட் மேக்கப்பில் தன்னோட பியூட்டினஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பயங்கர சாமிங் லுக்கில் நின்றுட்டுருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வைனை பார்த்துட்டு, பை காட், எத்தனையோ ஐடல்ஸ்க்கு நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு எனக்கு மேக்கப் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்பை பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இப்போ OT7 பார்க்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. OT7 7 மெம்பர்ஸ் கூட வைன் மிடில் அப்படியே அந்த ஸ்டேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பயங்கரமான ஹெல்லா பியூட்டினஸில் வைன் 7 ஹேண்ட்ஸமான பாய்ஸ் கூட அப்படியே ஒரு கேட் வாக்கில் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த லாஸ்ட் 1 வீக்காக இந்த ப்ராக்டிஸ் தான் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ பயங்கர பர்ஃபெக்டாக எல்லோரும் அழகாக நடந்து வந்து அவங்கவுங்களுக்கு ப்ளேஸ் பண்ண இடத்துல நிற்கிறாங்க. வைனுக்கு பயங்கரமான பதட்டம். கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs பீப்புள்ஸ் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியான அளவில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டிவியில் லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ ஸ்டேடியம் ரொம்ப சின்னது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு நியூ ஐடலை கொரியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க OT7.
ஃபஸ்ட் டைம் கூட இது. அதனால தான் அதிகமான டிக்கெட்ஸை ரெடி பண்ணாமல் கம்மியான டிக்கெட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைவில் இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. வைனுக்கு இவ்வளோ க்ரௌடில் ஆடணுமான்னு நினைக்கும் போதே பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் அந்த ஸ்டேஜை பார்க்குறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கோட டேர்ன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கு இப்போ அப்படியே மூமெண்ட் போட்டு வைன்கிட்ட வந்து நின்று தன்னோட ஸ்வீட் வாய்ஸில் வைனை பார்த்து பாடிக்கிட்டே அப்படியே வைனோட ஹிப்பை பிடிச்சி தூக்கி ரோல் பண்ணி அப்படியே தூக்கி போடுறாங்க ஜிமின் கிட்ட. ஜிமின் அப்படியே ஒரு ஃபெதர் போல் வைனை அப்படியே பிடிச்சு அப்படியே ரோல் பண்ணி தான் பக்கத்தில் நிற்க வச்சு அவங்களோட டேர்மை ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி ஜிமின், ஆரம், சுஹா, ஜேஹோப், ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா வைன் கூட டான்ஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரன் ஆகிருக்கும். இப்போ எல்லோரும் தங்களோட பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு அப்படியே ப்ரீத் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்லைடிங் ஃப்ளோரில் அப்படியே கீழே இறங்குறாங்க. வைன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்கே டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய க்ரௌடில் பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புதுசு இல்லையா வைன்? அந்த ஃப்ளோர் கீழே இறங்குற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டுட்டாங்க வைன். ஜங்குக் தான் அப்படியே ஓடி போய் வைனை பிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே தயாங் பிடிச்சிட்டாங்க வைனை. அப்படியே எமர்ஜென்சி ரூமுக்கு வைனை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஜங்குக்கு பதட்டமாக இருக்குது. ரெடியாக ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் வச்சுட்டு டாக்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் அப்படியே சுழண்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் அப்படியே அங்கே இருக்க பெட்டில் படுக்க வைக்கிறாங்க டயாங். டாக்டர் இப்போ மாஸ்கை வைனுக்கு அப்படியே வேர் பண்ணி விட்டு அப்படியே பக்கத்தில் நின்று பல்ஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஹெவி ப்ரீத்திங் பண்ணதுனால மூர்ஜி ஆகிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் கிட்டத்தட்ட ஒரு 4 hours கழித்து அப்படியே மெதுவாக தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக் தான் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் வைன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. தன்னோட ஃபேஸை க்ளோஸ் பண்ண மாதிரி அப்படியே நீஸில் எல்போவை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க கீழே குனிஞ்சு. வைன் மேலே எழுந்து உட்காந்து அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. ஜங்குக் டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு, வைன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் மிஸ்டர் ஜியான். நான் கிளம்பலாமா என்னோடய ஊருக்கு? டிக்கெட் புக் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு கஷ்டமாக இருக்குது. வைன், என்னது இது, எப்படி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க, உனக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வந்திருக்குடி, எங்கள் கூட 2-3 ஷோக்கு நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தர்றோன்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிக்கெட் புக் பண்ணுங்கள், இந்தியா போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜியான், என் பாட்டிமாவுக்கு இங்கே வந்து நான் கப் வின் பண்ணணும்னு ஆசை. நான் வின் பண்ணிட்டேன். எனக்கு இதில் விருப்பமே இல்லைனாலும் அதை நான் பண்ணியிருக்கேன் என் பாட்டிமாவுக்காக. இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கணும். நான் என் ஜோனை மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இந்தியா போக போகிறேன். என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். எனக்கு இந்த ஊரும் உங்களை மாதிரி ஆட்களும் செட் ஆக மாட்டாங்க. நான் கெட்ட பொண்ணு. நீங்கள் என்னை கெட்ட பொண்ணுன்னே நினச்சிட்ருக்கீங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் கெட்ட பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு என்னை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? என் லைஃபே டார்க் ஆகிடும். என் ரூமை விட்டு வெளியில் போங்க. நான் மார்னிங் இந்தியா கிளம்பணும். ப்ளீஸ் என்னை எந்த ஷோக்கும் புக் பண்ண வேண்டாம். எனக்கு எவ்வளோ பணம் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு மீடியாவில் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. கண்டவங்க என்னை டச் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே எழுந்திரிச்சு போயிட்டாங்க வைன். சோலி லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஆனால் எதுவுமே பேசலை. இன்டென்ஷனோட தான் ஜங்குக்கை பற்றி வைன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நல்லா புரியுது ஜங்குக்கு. எதுவுமே பேசலை. எழுத்து ப்ரீத் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எவ்வளவோ 47 சொல்லி பார்க்குறாங்க வைன்கிட்ட, நல்ல ஒரு வாய்ப்பை நீ மிஸ் பண்ணாத அப்படின்னு. வைன் எதையுமே காதில் வாங்கிக்கல. அவங்க கூட டான்ஸ் பண்ணுறது என்னோடய பாட்டிமாவுக்கு ட்ரீம். அந்த ட்ரீம் நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கேன் பாட்டிமாவுக்கு. அது மட்டும் போதும் எனக்கு. எப்போதும் அவங்க எல்லாரையும் நான் நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு காரில் ஏறிட்டாங்க. மேனேஜர் வைனை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறதுக்கு ரெடியாக காருக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. 47 மெம்பர்ஸும் வைனோட கார் கிளம்புன நெக்ஸ்ட் செகண்டே
அவங்களோட காரில் ஏறி ஒயின் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ தன்னோட ட்ராலியோட கீழே இறங்கி அப்படியே நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க அந்த ஏர்போர்ட்டை. இங்கே வரும்போது மினி கூட ஹேண்ட்ஸை கோர்த்துண்டு ஒரு பதற்றத்தோடு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு நிம்மதியோட பாட்டிமாவை பார்க்க போகிறோம், அதுவும் வின் பண்ணிட்டு போகிறோங்கிற சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் பேக்லேருந்து சவுண்டு கேட்குது. ஒயினா அப்படின்னு சவுண்ட் கொடுக்குறாங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ். ஒயின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னு தெரியல, இந்த 4 ஹவர்ஸ் ஒட்டி செவனாக பார்க்கல ஒயின். மனசுக்கு ஏதோ பாரமாக இருந்திருக்கும். இவங்கள பார்த்ததும் ஏன்னு தெரில ஒயினுக்கு எமோஷ்னல் ஆகிடுச்சு. அப்படியே ஐஸ் எல்லாம் டியரப் ஆகுது. ஹாரமை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒயின். ஹயாங்ஸ், எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரில, உங்கள் கூட இருக்கும்போது ஒன்றும் தெரியல. அவங்கள விட்டு பிரிஞ்சு இங்கே ட்ராவல் பண்ண 4 ஹவர்ஸில் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னை மறந்துடாதீங்க யாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜங்குக் அமைதியாக சைடில் நின்று அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை கட்டிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஜங்குக் கிட்ட மட்டும் வரலை ஒயின். மற்ற எல்லார்ட்டையும் போய் ஹக் பண்ணி அப்படியே அவங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணி பாய் சொல்லிவிட்டு, பேருக்கு ஜங்குக்கை பார்த்து பாய்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஒயின். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு. ஒயின் போர்டிங்க்கு போயிட்டு அப்படியே உள்ளே போகும்போது ஜங்குக் தன்னோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ட்ராலியையும் தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு பாய் பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மெம்பர்ஸும் ஜங்குக்கை பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாடா, ஐயோ ஐயோ நீ தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட பாரு, உனக்கு வேணும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒயின் இந்தியா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒயினுக்கு ஏதோ ஒரு சுதந்திரமான காற்றை சுவாசிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஒயின் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கி ரொம்ப ஆசையாக பாட்டிமாவை பார்க்குறதுக்காக வேக வேகமாக நடந்து அப்படியே போர்டிங்கை முடிச்சுட்டு சைடில் நிற்கிறாங்க. பாட்டிமா, மினி, பிங்கி பாட்டி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க ஒயினுக்காக. ஒயின் ஓடி போய் பாட்டி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே குடுக்குடுன்னு ஓடி போய் பாட்டிமாவை ஹக் பண்ணுறாங்க. தெரியும், எனக்கு தெரியும் என் செல்லம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா டைட்டாக ஒயினை கிஸ் பண்ணி, வீட்டுக்கு வா, ஈவினிங் உனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், சூப்பராக கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒயினோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டிமா. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.